யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு புரியுதா? ஏன் மேம், நான் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா? ஆப்போசிட்டில் நின்று ஒருத்தவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியலன்னு தாம்மா உன்னை கேட்குறேன். அப்படி ஆப்போசிட்டில் நிற்கிறவங்க என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசுனது கிடையாது. பட் என் கண்ணு முன்னாடியே இவ்வளோ தூரம் நடக்கும்பொழுது என்னால் கேட்காமலே இருக்க முடியல. அதனால தான் கேட்குறேன். உனக்கு விருப்பம் அப்படின்னா நீ என்கிட்ட இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். என் நிம்மதியை கெடுக்கணுன்னே என் தங்கச்சி ரேகாவை வேலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேம். உங்களுக்கு புரியுதா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறியா? ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கார்த்திக் சார் பேசியிருக்காரா? பேசியிருக்கா மேம். எங்கள் அப்பா, என் தம்பி எல்லார பற்றியும் தெரியும் மேம். சரி, ரேகா உன்னோட ஒன் சிஸ்டரா? இல்லை மேம். அப்புறம் எப்படி கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்படி பிளான் பண்ணி எடுத்துருப்பாரு மேம். நேத்திலேருந்தே ஒரு பொண்ணு வர போகிறாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசி பழக போகிறேன் அப்படின்னு அவன் தான் மேம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கும் இன்னைக்கு ரேகா வந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் மேம் தெரியுது. இங்கே பாரு பவி, நீ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, புரியுதா? கார்த்திக் சார் உங்ககிட்ட பேச வரும்போது நீ அவரை பேச விட்டியா? அவரோட விளக்கம் ஏதாவது கேட்டியா? எடுத்த உடனே சண்டை போட்டுட்டு வந்துட்ட. ஒரு வேளை அவர் பக்கம் நியாயம் இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? அவருக்கு என்ன மேம் நியாயம் இருக்க போகுது சொல்லுங்க? என்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். நான் ஆஃபீஸ் லீவ் போட்டால் கூட எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நின்று பார்ப்பான். அவன் வர முடியலனாலும் என்னை எப்படியாவது வர வச்சு பார்த்துருவான். ஒரு வாரமாக எல்லாரும் ஃபேமிலி ப்ராப்ளம் அலைஞ்சிட்டு தான் இருந்தாங்க. நான் தப்புலாம் சொல்லலை மேம். பட் ஒரு மெசேஜ் ஒரே ஒரு தடவை என்னை பார்க்கறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணல மேம். அவர் ஏமா ட்ரை பண்ணணும் சொல்லு? அதுக்கு முன்னாடியே நீ ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்க போலையே. அப்படி இருக்கும்பொழுது இப்போ நடந்த ப்ராப்ளமை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வாரமாக அவர் பார்க்க வரலன்னு ஒரு காரணத்தை சொல்றியே, இது எந்த விதத்தில் நியாயம் புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. இல்லை மேம், எல்லா டைமும் என்ன கஷ்டப்படுத்தியிருக்காரு. முட்டாள் மாதிரி பேசாத பவித்ரா. அவர் எப்பவும் உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்த வரைக்கும் உனக்கு அவரோட அருமை தெரியல. இப்போ அவர் கொஞ்சம் விலகி நின்ன உடனே ஏன் வரலன்னு கோபம், அது உன் மனசில் அதிகமாயிடுச்சு. இந்த விரக்தியில தான் இப்போ நீ சண்டை போட்டிருக்க, புரியுதா? அவர் ஒரு கம்பெனியோட எம்டிங்கிறத கூட பார்க்காம அவர் மனசு எப்படி காயப்படுத்திருக்க. எம்டி அந்த இருந்துட்டு போட்டோம் மேம். என் பின்னாடி சுற்றும்பொழுது அவருக்கு எம்டின்ற மைண்ட் இல்லையா? என்னை பிரிஞ்சே இருக்க மாட்டேன்னு சொன்னப்போ அவருக்கு எம்டின்ற மைண்ட் இல்லையா? என் பின்னாடி எதுக்கு மேம் சுற்றி சுற்றி வந்தார்? எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருக்கும் பொழுதும், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் பொழுதும் எனக்கு ஒன்று பார்க்கணும், எனக்கு ஒன்று பார்க்கணும்னு என் பின்னாடியே சுற்றி வந்தவர் இப்போ நான் ஏதோ பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னை சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு வரா. பவித்ரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோ. ப்ராப்ளம்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை தேடாமல் அதை உனக்கு புரிய வைக்காம திரும்ப திரும்ப அவர் பின்னாடியே சுற்றி வந்தா அவரோட அருமை உனக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறியா? இல்லை மேம், என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமைதியாக யோசி பவித்ரா. நான் சொல்கிறத கேளு, புரியுதா? இங்கே பாரு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி சண்டை வருது, அடிக்கடி சாரி கேட்குறோம் அப்படின்னா அதுவே பழக்கமாக போயிடும். சரி, அப்படிதான் நான் சண்டை போடுவேன் அப்படின்னாலும் இப்படியும் ரிலேஷன்ஷிப் இருக்குதான். ஆனால் சண்டை போட்ட உடனே சாரின்னு ஒன்று கேட்கணும். நான் சாரியே கேட்க மாட்டேன், ஆனால் சுற்றினவங்க என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா எப்படி சுற்றுவாங்க? செஞ்ச தப்பியே திரும்பவும் செஞ்சுட்டு இருக்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னா நீ ஒரு நாள் கேட்க போக பாரு மன்னிப்புன்னு ஒரு விஷயம். அப்படி மன்னிப்பு கேட்கும்போது அந்த மன்னிப்புக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுமா? ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணமானவங்க அப்படின்னு விசாரிக்கணும். அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் கார்த்திக் சார் தான் காரணமாக இருப்பாரு. நீ எப்படி முடிவு பண்ணுவ? சார், நந்தினி, கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, என் கூட நீ வர வேண்டியது இருக்கும். ஸோ கிளம்பலாமா? சார். கிளம்புங்க நந்தினின்னு சொன்னேன். இல்லை சார், அது வந்து இங்கே பாருங்க நந்தினி, ஒரு சில அட்வைஸ் ஒருத்தவங்களுக்கு புரியல அப்படின்னா பண்ணலாம், புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற டைமும் வேஸ்ட்டு, அட்வைஸ் பண்ணுற பர்சனும் முட்டாளாக தான் தெரிவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் யாரும் முன்னாடி நின்று முட்டாளாக தேவையில்ல, புரியுதா? அதே போல் கடவுள் நம்ம கையில் ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த பொக்கிஷத்தோட அருமை தெரியாமல் நம்ம ஒரு தடவை தொலைச்சிட்டோன்னே வச்சுக்கலாம். பட் தொலைச்சதுக்கப்புறம் அது பொக்கிஷன் தெரிஞ்சால் திரும்ப நம்மளால் எடுத்துக்க முடியும். அப்படின்னா அந்த பொக்கிஷத்தை திரும்ப நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்படி நான் கொண்டு வர மாட்டேன், அது பொக்கிஷனும் எனக்கு தெரியும், பட் நான் விட்டே தான் பார்ப்பேன், வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன், கேள்வி மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னா ஸோ அந்த பொக்கிஷம் அவங்களுக்கு வேணான்னு தானே அர்த்தம். நீங்கள் ஏன் வேணும் அவங்களுக்கு அப்படின்னு புரிய வைக்கிறீங்க? புரிய வச்சா மட்டும் புரிய போதா? நந்தினி, பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு. சில பேர் அந்த கேட்டகரி. சார். பவித்ரா, சார், ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்டில் கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல, ஒரு கரெக்டான அவுட்புட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நந்தினி மேம் கிட்ட கேட்பேன் சார். ஸோ நந்தினியை ஃபாலோ பண்ணுவீங்க, கரெக்ட்? எஸ் சார். அதே மாதிரி ஒரு கேள்விக்கு விளக்கம் வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த விளக்கம் யார்கிட்ட இருக்குமோ அவங்க பின்னாடி போய் தான் கேட்கணும்.
ஒரு ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தான் நந்தினி மேமை தேடி போகணும். நந்தினி மேம் நம்மளை தேடி வந்து சொல்ல மாட்டாங்க. புரியுதா? நீங்கள் இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அவுட்புட் வரல, ஸோ டீம் லீடர் நான் தான், என்ன தேடி வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு நந்தினி சொல்ல மாட்டாங்க. புரியுதா? உங்களுக்கு ப்ராஜெக்ட்டில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் நந்தினி பிளேஸ்க்கு போகணும். புரியுதா? தென் நெக்ஸ்ட், நான் நந்தினி கிட்ட போய் கேட்க மாட்டேன் எனக்கும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நந்தினி அளவுக்கு யாருக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமோ, புரியுதுங்களா? நந்தினி அளவுக்கு யாருக்கு அந்த ப்ராஜெக்டோட கிளாரிஃபிகேஷன் கிடைக்குமோ அவங்க கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம். எதுவுமே கற்றுக்க மாட்டேன், நந்தினிக்கிட்டையும் கேட்க மாட்டேன், நந்தினி மாதிரி சொல்லி கொடுக்குற பர்சனையும் நான் தேடி அலைய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ப்ராஜெக்ட் அவுட்புட் கொடுக்க முடியாது. லைஃப்பில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான எண்டிங் பாயிண்ட் அங்கேயே தான் இருக்கும். அந்த எண்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தான் தேடி போகணும். ஓகே பவித்ரா, ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சிருங்க, ப்ராஜெக்ட்டுக்கான அவுட்புட் கரெக்டாக வரணும். புரியுதுங்களா? லாஸ்ட் டைம் பாராட்டிட்டேன், இந்த டைம் நான் பாராட்டணுமா வேணாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லா டைமும் நந்தினி மாமா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ப்ராஜெக்ட் என்னன்றதை நம்மளும் புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்புறம் பவித்ரா, கார்த்திக் சாரோட ப்ராஜெக்டையும் சேர்த்து முடிக்கிறேன்னு சொன்னீங்களே, கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். ஓகே, கம்ப்ளீட் பண்ணால் ஓகே தான், ஏன்னா நான் ரெக்யூர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் கார்த்திக் சாரோட ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எனக்கு ப்ராஜெக்ட் முக்கியம். புரியுதுங்களா? ப்ராஜெக்ட் முக்கியம். அந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் எப்படி கொடுக்கணுன்றத ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நந்தினி, கௌதம் கூட வந்திருக்கான் போல. சார், கௌதம் இந்த டைமில் வரான் அப்படின்னா மார்னிங் இலக்கியாவை கூப்பிட்டு வந்து விடுவான், ஈவினிங் இலக்கியாவை பிக்கப் பண்ணுறதுக்கு வருவான். அவன் ஹஸ்பண்ட் அப்படின்னு முடிவு பண்ணி கரெக்டாக ஒய்ஃபை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ என்னவோ வந்திருக்கான் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவியோட டைரக்ட் கனெக்ஷனு ஏதோ கௌதம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி இல்லை சார். எல்லாத்துக்கும் ஏமா என்ன பார்த்து சார்னு கூப்பிடுறீங்க? கௌதம் வந்திருக்காப்ல, என்னதான் பார்க்க வந்திருக்காரோன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், என்ன பார்க்க வரல. ஒருவேளை கார்த்திகை பார்க்க வந்திருக்காரோன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தேன், கார்த்திகையும் பார்க்கல. அப்புறம் தான் பார்த்தேன் ஒய்ஃபை பார்க்க வந்திருக்காரு போல. பட் ஒய்ஃபை இந்த டைமில் பார்க்க வரமாட்டாரு, கோமா வேற வந்திருந்தாரு. அதான் நானும் கேட்குறேன் நந்தினி, ஒரு வேளை நம்ம ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயமும் லைவ் டெலிகாஸ்டாக கௌதம் ஹாஸ்பிட்டலுக்கும் போதோ? மேபி இருக்கலாம் அண்ணா. சரி கிளம்பலாமா? நம்ம கிளம்பலாமான்னு கேட்டேன். நந்தினி, எஸ் சார். ப்ராஜெக்டில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பவி. பவி சொல்லு பவி, நான் தான் ரேகாவை எடுத்துகிட்டு பண்ணி நினைக்கிறியா? ப்ராஜெக்ட்கான அவுட்புட் வேணும்னா நந்தினி மாமா தானே ஃபாலோ பண்ணணும். பவி திரும்பவும் கேட்குறேன் பவி, நான் தான் ரேகாவை எடுத்துகிட்டு பண்ணி நம்புறியா? ஏன் நந்தினி, நம்ம ஆஃபீஸில் நடக்கிற எல்லாமே லைவ் டெலிகாஸ்டாக கௌதம் ஹாஸ்பிட்டலுக்கும் டெலிகாஸ்ட் ஆகுதானே? ஏய், அரைஞ்சது தானே? அரைஞ்சது உனக்கு வலிக்கலையா? சொல்லேன். இது வரைக்கும் உன்னை சின்ன வயசுலேருந்து உன் அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க யாருமே உன்னை அடிச்சதில்ல தெரியுமாடி? ஃபர்ஸ்ட் டைம் நான் அடிச்சிருக்கேன். ஆமாம், அடிச்சிருக்கேன். அதுக்கு என்ன பண்ண முடியுங்கிற? உனக்கும் என் மேலே ஒரு சில கோவம் இருக்குல்ல கௌதம், அதை நீ எப்படி வெளிக்காட்டுவ? இப்போ அடித்தது மூலயமா வேணா அந்த கோவம் கொஞ்சம் குறையட்டுமே. என்ன கூட ஆடி வாங்க தயாராக தான் இருக்கேன் கௌதம், ஆடி. பாரு, உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல. எதுக்கு நீ ரேக்காவை வேலைக்கு எடுத்த? பரவாயில்லையே, நான் தான் ரேகாவை வேலைக்கு எடுத்தேன், நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆனால் ஆஃபீஸே கார்த்தி மாமாவை தான் ரேகாவை எடுத்தான்ல பேசிக்கிட்டு இருக்கு. ஏய், அவன் ஏன்டி எடுக்க போகிறான்? பைத்தியக்காரியா நீ? அவன் மனசார கூட பவிக்கு எந்த கெட்டதுன்னு நினைக்க மாட்டான். மனசார கூட பவி மனசு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். சே சே, ஃப்ரெண்டு மனசை எப்படி புரிஞ்சு வச்சிருக்க? வேலை நீ உண்மையான பாசம் வச்சிருக்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆஃபீஸில் யாரும் உண்மையான பாசத்தில் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்படி என்னடி உனக்கு கோவம் கார்த்திக் மேலே? அவன் மேலே உனக்கு கோவம் இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக பேச வேண்டியது நடி, ஸ்ட்ரைட்டாக மோத வேண்டியது நடி. எதுக்கடி அவன் காதலில் விளையாடுற? நான் எதுக்கு விளையாடணும் அப்படின்னா பவிக்கு கார்த்திக் மாமாவுக்கு சண்டை வரணும், அதுக்கு தான். ஏய், ஏன் கௌதம் நீ சீரியஸ் ஆகுற? பவித்ராவே முட்டாள் மாதிரி நம்பிக்கிட்டு கார்த்திக் மாமா கிட்ட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டா தெரியுமா? இப்பதான் சிசிடிவியில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தேன். நல்லா கேவலமா சண்டை போட்டா, புரியுதா? கேவலமா சண்டை போட்டா. கார்த்திக் மாமா யாரு, அவரோட லவ் என்னன்னு புரிஞ்சுக்காம கேவலமா சண்டை போட்டாடா. அட்லீஸ்ட் அந்த பையனை 5 நிமிஷம் பேச விட்டுருந்தாலாவது அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை தான் கேட்க ரெடியா இல்லையே. அவ கேட்க மாட்டா, ஏன்னா ஒரு முட்டாள். ஏன்டி இப்படி பேசுற?
ஆமா, அப்படிதான் நான் பேசுவேன். நான் ஒரு பைத்தியக்காரி, நான் ஒரு கோவக்காரி, நான் ஒரு ராட்சசி. அப்படிதான் இருப்பேன். பவித்ரா வீட்ல சித்தி சித்தின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க தெரியுமா உனக்கு? இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிட்ட, பட் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து புரியுதா? அது லவ் இல்ல, சும்மா கார்த்திக் மாமா வீட்ல இருந்து போக கூடாது. ஸோ நம்ம இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம கார்த்திக் மாமா கூட இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு கார்த்திக் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறித்தனமா இருந்தேன் தெரியுமா? தெரியுமே, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ஸ்டேட்டஸ் கூட தான் செய்யணும்னு நினைப்ப. அப்படி தானே என்ன கூட கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஹை, இன்னும் சூப்பர்ண்ணே. பணத்துக்காக தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். கரெக்ட் என்ன? ஸ்டேட்டஸ் ஒத்து போனதுனால தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன். கரெக்ட் இல்லை? அந்த ஒன்றும் இல்லாத பையன் கௌதமாவே இருந்திருந்தா நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல. எங்கள் அம்மா செத்தாலும் சாகட்டுன்னு அப்படியே தான் விட்டுருப்பேன்ல. சரி விடு, அந்த டாபிக் விடு. ஏன்னா நீயும் ஒரு பிளைண்டு தான், புரியுதா? குருடன். சரி, நம்ம இந்த டாபிக் இப்போ முக்கியம் கிடையாது. நீ எதுக்கு கோவப்பட்டு இப்போ வந்திருக்கியா அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோன்னு. ஸோ பவித்ரா வீட்டில் சித்தின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க. அந்த சித்தி கேரக்டர் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி பணத்துக்கு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, நம்ம கார்த்தி மாமா பவித்ராவை ஆசைப்படுறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த சித்தி கேரக்டரை வச்சு இந்த பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ண தெரியுமா? என்ன சொல்ற? ஓ, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன்னோட உயிர் நண்பன் உன்கிட்ட சொல்லலையா? ஏன் சொல்லலை? உனக்கு எனக்கு சண்டை வந்துடும்னா பாரேன். இதெல்லாம் சொன்னால் கூட உனக்கு என் மேலே வெறுப்பு வந்துட போகுதுன்னு என் கார்த்தி மாமா உங்ககிட்ட மறைச்சிருச்சா? பரவாயில்லையே கார்த்தி மாமா. பட் நான் அப்படி இல்லைன்னு, நான் என்னை பற்றி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. அந்த பவித்ராவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போனேன். அப்படி கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி தான் ஃபாரின்லேருந்து வரணும்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிற டைமும் பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகிற டைமும் கரெக்ட் டைமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றதுக்காக கார்த்தி மாமாவை ஏர்போர்ட்டுக்கெலாம் வர சொன்ன மாதிரி தெரியுமா? சீ தானே. சரி, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன்னு, அந்த சித்தி கொடுமைக்கு பயந்துக்கிட்டு அவள் கல்யாணம் பண்ணிக்க போனா தெரியுமா? அப்போ கூட இந்த கார்த்திக் மாமாவோட காதல் இந்த பவித்ரா கண்ணுக்கு தெரியல தெரியுமா? என்ன பண்ணுச்சு தெரியுமா அந்த பவித்ரா? நம்ம சித்தி பணத்துக்காக தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பணத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு போய் கொடுத்தா நம்ம சித்தி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு முட்டாள் இருக்கால பவித்ரா, அப்படிதான் யோசிச்சா. புரியுதா? பட் அவங்க சித்தி எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஒரு பணம் கிடச்சிச்சு, இன்னொரு பணத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு புரியல. அதே மாதிரி கார்த்தி மாமா சின்சியராக லவ் பண்ணுறாருன்றதும் புரியல. அவர் போய் கேட்டிருக்காரு, பவி ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு பவி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் இவன் என்ன சொல்லியிருக்கா, எனக்கு பணம் மட்டும் ரெடி பண்ணி கொடு கார்த்தி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கா. ஆனால் அங்கே நான் ஏற்பாடு பண்ண பையன் பவி கழுத்தில் தாலி கட்டெல்லாம் போயிட்டாரு. பட் போன டைமில் நம்ம சஞ்சய் ப்ரோவும் ரோஹித் மாமாவும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. கார்த்திக் மாமாவால் நிப்பாட்ட முடியல தெரியுமா? தம்பி மேலே வச்சிருந்த பாசத்துக்காக ரோஹித் மாமா தான் கல்யாணத்தை நிப்பாட்டுச்சு. அப்படி ரோஹித் மாமா மட்டும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலன்னு வச்சுக்க, இந்நேரம் பவித்ராவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்க சான்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த பவித்ரான்ற கேரக்டர் அப்போ கூட அந்த கல்யாணம் ஏன் நின்றுச்சு, ஏன் நிறுத்தினாங்க, ஏன் அந்த பையனுக்கு ஃபோன் வந்துச்சு, தாலி கட்ட வந்தவன் ஏன் தாலி கட்டாமல் போனான்னு இது வரைக்கும் யோசிக்கல. சரி, அப்போதைக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா. ஒரு பிரச்சனை நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு நம்ம அலசி ஆராயணும். ஐயோ, நம்ம கழுத்து வரைக்கும் அந்த பிரச்சனை நம்ம கழுத்து அறுக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தப்புச்சோன்னு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தா அடுத்தடுத்த பிரச்சனை கழுத்து வரைக்கும் வருந்தான். பட் அதை ஒரு நாள் சமாளிக்க முடியாமல் அந்த பிரச்சனை நம்ம கழுத்தை துண்டாக கட் பண்ணிட்டோம். அப்படிதான் இப்போ கட் பண்ணிடுச்சுன்னு. ஆனால் இந்த பவித்ரா கல்யாணத்தை ரோஹித் மாமா நிப்பாட்டிடுச்சு. ஓகேவா? ஸோ கார்த்திக் பவி ஒன்று சேரணும், இலக்கியாவுக்கும் ஒரு நல்லது கெட்டது புரியணும்னு சொல்லிட்டு ரோஹித் மாமா பின்னாடி இருந்து தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு செய்யுது. பட் இது யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டுது. ஆனால் ரோஹித் மாமாவுக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பேன்னு. அதனால இந்த இலக்கியா பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கப்பில் எவ்வளோ மெச்சூரிட்டியாக நிற்கிது தெரியுமா ரோஹித் மாமா? சரி, அந்த டாபிக் சொன்னால் உனக்கும் புரியாது, விட்டுருவோன்னு. இந்த பவி கல்யாணத்துக்கு வருவோம். இந்த பவி கல்யாணத்தில் ரோஹித் மாமா நிப்பாட்டின தெரியாமல் இந்த கார்த்திக் மாமா பதறிக்கிட்டு ஓடிச்சு. அப்போது பவி முன்னாடி போய் நின்னப்போ கார்த்திக் மாமா ஏழையாக போய் நின்னதுனால, ஐயோ கார்த்திக் நம்மளை தேடிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கார்த்திக் மாமா ஓடி வந்ததும் கையை குத்திக்கிட்டு காயமாக்கினதும் பெருசு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பவித்ரா கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு இந்த கார்த்திக் மாமா மேலே இருந்த லவ்வை கொஞ்சமாக வெளியில் காமிச்சா. எனக்கு பிடிக்கல தான், பட் கார்த்திக் மாமா மேலே எனக்கு லவ் இல்லைன்றதுனால நானும் சைலண்ட்டாக தான் அடுத்த பிளான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னை அடுத்த பிளான் பண்ண விடாமல் இந்த கார்த்திக் மாமா ஒன்றை ஜாயினிங்க்கு கொடுத்து நீ எப்போ பாரு என்னோட பிரெயினை ஆக்டிவாகவே வச்சுருந்ததுனால கார்த்திக் மாமா மேலே எனக்கு இருந்த ஃபோக்கஸ் உண்மையான லவ் வச்சுருந்த உன் மேலே மாறிச்சு. அட, இந்த இலக்கியாவோட கரடு முரடான மனசுக்குள்ளவே கௌதம் வச்சிருந்த காதல் டிஸ்பிளே ஆகி கார்த்திக் மாமாவையும் இந்த பவித்ராவையும் கொஞ்ச நாளாக நான் பழி வாங்க மறந்துட்டேன் பாரு.
ஏன்னா அந்த அளவுக்கு உன்னோட காதல் என் மனசுக்குள்ளேயும் என் மைண்டுக்குள்ளேயும் போய் ஏதோ பண்ணியிருந்திருக்குன்னு. அதனால தான் இந்த கார்த்திக் மாமாவை கொஞ்ச நாள் பழி வாங்காத விட்டுட்டேன். இந்த பவித்ராவையும் கொஞ்ச நாள் பழி வாங்காத விட்டுட்டேன். அந்த கேப்பில் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணி காதல் அப்படியே வளர்ந்துருச்சாம்ல. சரி, அது எப்படா வளரும்? இந்த பவித்ரா தான் முட்டாளாச்சே, இவ்வளோ கார்த்தி மாமாட்டேருந்து பிரிக்கிறதுலாம் ஈஸி தானே அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த கார்த்தி மாமாவும் நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்குச்சா. ஆனால் இந்த பவித்ரா அப்பவும் வேடிக்கை தான் பார்த்துச்சு. ஒரு வேலை கௌதமு, நீ டாக்டரா இல்லாமல் இருந்தது அன்னைக்கு நீ ஒரு கொஷின் கேட்டல, அது எனக்கு அப்புறம் தான் ரிமைண்ட் ஆச்சு. டாக்டரா இல்லாமல் இருந்தேன்டா, நார்மல் கௌதமா இருந்தேன்டா, நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நான் நினச்சி போயிட்டேன். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அப்போ கார்த்தியை விட்டு உன் கழுத்தில் தாலி கட்ட சொல்லியிருந்தா நீ கார்த்தியை தானே கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு நீ கேட்டல. அதே கேள்வியை தான் நானும் பவித்ராவை பார்த்து கேட்குறேன். இந்த பவித்ரா எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் பேசும்போதெல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தா. கார்த்தி மாமாட்ட போய் என்னடா நீ என்ன லவ் பண்ண, என்னடா இலக்கியாவை இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேட்டலா. அமைதியாக வேடிக்கை தானே பார்த்தா. ஏன் வேடிக்கை பார்த்தா? எனக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஏன் நீங்கள் யாரும் இந்த பவித்ரான்ற ஒரு கேரக்டரை கேள்வியே கேட்க மாட்டீங்க? கார்த்தி மாமாவை வச்சு செய்கிறா, கார்த்தி மாமா லவ் புரிஞ்சிக்கவே மாட்டா. கார்த்திக் மாமா பிளாட்ஃபார்மில் படுத்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த பவித்ரா பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தது. அப்படி நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்த கார்த்தி மாமாவோட காதல் இந்த பவித்ராவுக்கு கொஞ்சம் கூட புரியலன்றது ஏன் கௌதம் உனக்கு புரியல? நான் என்ன கேட்குறேன் கௌதம், ஒரு வேளை உங்களுக்கு பதில் கார்த்தி மாமா என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பவித்ரா என்ன பண்ணியிருப்பா? அர்ச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாளோ? நீங்களாவது கோவத்தில் லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு தாலி கட்டிட்டீங்க. இந்த பவித்ராலாம் தடுத்துருக்கவே மாட்டா போலையே. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது என் மனசில் கொஞ்சம் நல்ல எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கௌதம். ஸோ நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தான் நான் யோசிச்சிருக்கேன். இந்த ரேகா ரொம்ப ஸ்மார்ட்டு, பவித்ராவை விட தைரியமான பொண்ணு, புரியுதா? கார்த்திக் மாமாவுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு செட் ஆனால் கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். அதை விட்டுட்டு எப்போ பாரு அழுதுட்டு, எப்போ பாரு பயந்துக்கிட்டு, எப்போ பாரு எதுக்குமே தைரியம் இல்லாமல் கார்த்திக் மாமாவை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு, கார்த்திக் மாமா லவ்வும் புரியாமல் இருக்கிற இந்த பவித்ராவெல்லாம் கார்த்திக் மாமாட்ட கொடுத்து என்ன வேடிக்கை பார்க்க சொல்கிறியா? எனக்கு என் அத்தை பையன் மேலே அக்கறை இருக்குப்பா, அதனால நான் கார்த்திக் மாமாவை பவித்ராவுக்கு கொடுக்க மாட்டேன். புரியுதா? உனக்கு உன் ஃப்ரெண்டு மேலே அக்கறை இல்லை அப்படின்னா தாராளமா இந்த பவித்ரா கேரக்டர் கூட உன் கார்த்தியை சேர்த்து வச்சு அழகு பாரு. ஆனால் அதுதான் முட்டாள்தனத்தோட உச்சக்கட்டம், புரியுதா? வேல்யூ தெரியாத ஒரு பொருளை வேல்யூவே இல்லாத ஒரு பர்சன் கிட்ட கொடுக்கறதுல என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன்? எந்த விதத்தில் உன் ஃப்ரெண்டுக்கு நீ நல்லது செஞ்சுதான் நினைக்கிறேன்? என்ன கௌதமு, வேல்யூவே தெரியாத அவகிட்ட வேல்யூவான உன் ஃப்ரெண்டு கார்த்தியை கொடுத்துருவோமா? நான் உனக்கு வேணாம், உன் ஃப்ரெண்டோட வேல்யூ தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு என் மாமா பையன் கார்த்தியோட அருமை தெரியுமே. சரி, உங்கள் லாஜிக் படியே வருவோன்னே. கார்த்தி மாமா அந்த ரேகாவோட ப்ரொஃபைலை ஒரு டைம் கூட பார்க்கல தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் கேட்டேன், வேணும்னே தான் கேட்டேன். கார்த்திக் மாமா அந்த டைமில் அந்த ப்ரொஃபைலை செக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, மாமா அந்த மாதிரி டீமுக்கு ஒரு பொண்ணு எடுக்க போகிறேன், அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் பார்க்குறியான்னு கேட்டேன். இல்லை இல்லைக்கா நீ எடுத்துக்கோன்னு சொல்லிடுச்சு. அது சொன்னது அந்த டைமில் நம்மளுக்கு ஃபேவராக அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கார்த்தி மாமாவை கேட்காமலே டிசிஷன் எடுத்தது நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், புரியுதா? ஆனால் பவித்ராவுக்கு கார்த்தி மாமா மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையும் கிடையாது, லவ்வும் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்திலேயே சந்தேகப்படுறா பாரு, இதுக்கு பேர் லவ்வா? இப்படிப்பட்டவளை கார்த்திக் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இந்த ரேகா இல்லைனா நாளைக்கு வேற ஒருத்தி வர வைப்பேன். அப்பவும் அந்த பவித்ரா சண்டை போட்டுட்டு முட்டாள் மாதிரி தான் நிற்க போறா. இல்லை என் கார்த்தி எனக்கு வேணும்னு சண்டை போட போறாளா? இங்கே பாருங்க மிஸ்டர் கௌதம் என்கிற ராஜேஷ்குமார், இங்கே பாருங்க மிஸ்டர், 20 வருஷமா நீங்கள் என் பின்னாடி சுத்துறீங்க. உங்கள் காதல் எனக்கு புரியல. அப்புறம் உங்களை செருப்பால் அடிக்காத குறையா விரட்டி அடிச்சிருக்கேன். ஆனாலும் நீங்கள் என் பின்னாடி சுத்துறதை விடலை. ஆனால் நீங்கள் விட்டீங்களா? என் பின்னாடி சுற்றிக்கிட்டே தானே இருந்தீங்க. பட் நானாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பார்வை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் உங்கள் லாங்குவேஜ்லலாம் வாயை திறந்து பேசினா தானே காதல், கட்டி பிடிச்சா தானே காதல், கிஸ் பண்ணாதானே காதல், உங்கள் பின்னாடி நாய் மாதிரி சுற்றி வந்தால் தானே காதல். உனக்கும் பவித்ராக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைண்ணே. நீங்களாம் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, லவ்னு சொல்லும்போது லவ்வாக இருப்பீங்க, பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு லவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செய்வீங்க. கண்ணில் காதலை பார்த்தா கூட கண்ணை மூடிட்டு போயிடுவீங்கன்றேன். வாயை திறந்து சொன்னாதான் காதல், லவ் அப்படியே டிசைனாக எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் காதல். அப்படி இருக்கிற பட்சத்தில் யோசிக்காமல் சந்தேகப்படுற அவளுக்கும், கண்ணில் காதலை பார்க்காத உனக்கும், லாஸ்ட் மினிட்ல கௌதமாக ஓடி போன உனக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைண்ணே. நீங்களாம் எப்படின்னா, பழமொழிப்படி பெண்ணை திரண்டு வரும்போது தாழியை உடைப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கேரக்டர் நீங்களாம். பட் நானாச்சும் ஏதோ ஒரு பிரச்சனையில் சரி போனா போதுன்னு உங்கள் லாங்குவேஜ் படி ஸ்டேட்டஸ்க்காக, கௌரவத்துக்காக, பணத்துக்காக, சுயநலத்துக்காக ராஜேஷ்குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புரியுதுங்களா? கௌதம் மேலே இருந்த காதல் என் கண்ணுலையும் தெரியல, கௌதம் மேலே நான் ஆசையும் வச்சிடல, கௌதம் மேலே நான் பாசமும் வச்சிடல. ஆனால் கழுத்தை நீட்டி தாலியாட்டியும் கட்டிக்கிட்டு இந்த காதலை காப்பாற்றிட்டனோ இல்லை என் கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டனோ, என் வாழ்க்கை என் கையில் அமைஞ்சிருச்சுல்ல. ஓகே கௌதம், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா? எனக்கு கொஞ்சம் தலை வலியாக இருக்குது. இப்போலாம் சிரிச்சுட்டே இருக்கணும், அதுதான் மெடிசன் நினச்சிட்ருக்கேன். எனக்கு சிரிக்கிற ஹேபிட்லாம் கிடைக்காது. பட் சுற்றி இருக்கிற எல்லாரும் முட்டாளாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள்?
எப்படியும் இந்த கார்த்தி மாமா உடஞ்சி போய் எங்கேயாவது ஒரு மூலையில் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அது கூட போய் நீங்களும் சரக்கு அடித்தாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, ஓகேவா? பட் சரக்கு அடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராதீங்க. அது மட்டும் நோட் திஸ் பாயிண்ட். அப்புறம் பத்திரமா பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டை. லவ் ஃபெயிலியரில் சூசைட் ஏதாவது ட்ரை பண்ண போகிறாரு. பட் பவித்ரா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் அவரை திட்டி அனுப்பிட்டாங்க. ஸோ அவர் என்ன ஆனார்னு அவங்க பார்த்தாங்களா என்ன? அவங்க பின்னாடி அவர் சுற்றலை, அவங்க பின்னாடி அவர் வரல. நம்ம சண்டை போட்டாலும் திட்டினாலும் அவங்க பின்னாடி அவர் வரல அப்படின்றது தான் அவங்களோட கேள்வியாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் தான் அவங்க. அதனால இப்போ சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. இப்போ எங்கேயாவது போயிருப்பாரு, இல்லை பாவம் பையன் ஏதாவது பண்ணிக்க போகிறான்னு அவனை தேட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மேலே அக்கறை இருக்குது, எனக்கு என் மாமா மேலே அக்கறை இருக்குது. நான் ஒரு ஆள் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் இருந்தாலும் நீங்களே ஃபாலோ பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் போய் பாருங்கள். இந்த பவித்ரா பேசுனதுலாம் கார்த்தி மாமா மனசு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகும் தான். பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் திரும்பி இந்த பவித்ரா தான் வேணும்னு வந்து நிற்கும் பைத்தியக்காரத்தனமா. பட் இந்த பவித்ரா பிள்ளைக்கு அந்த கேரக்டரை பற்றி புரிய போகிறது கிடையாது. ரேகா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்படி அவள் இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா என் கார்த்தி மாமாவுக்காக வேறு ப்ரொஃபைல் தேடுறேன். மாமா வேலை பார்க்குற மாதிரி தான் தெரியுது. பட் என் கார்த்தி மாமாவோட லைஃப் முக்கியமே. பவித்ராவை மட்டும் சேர்த்து வைக்க மாட்டேன், அதில் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு. இந்த பவித்ரா மட்டும் என் கார்த்தி மாமாவுக்கு செட் ஆகாது. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வேறு ப்ரொஃபைல் கூட தேடுங்க, இல்லை வேறு பொண்ணு கூட மேட்ரிமோனியில் தேடுங்க, பிரச்சனை கிடையாது. பட் திரும்ப வந்து இந்த பவித்ராக்காக சப்போர்ட் பண்ணி நிற்காதீங்கண்ணா. ப்ளீஸ் மூவ். ஒரு நொடியும் ஒரு பொழுதும் ஓ நினப்ப ஒழிச்சதில்ல. ஒரு யுகமா பல யுகமா உறவ அத்து தவிச்சதில்ல. இதில் யாரோட கட்டுப்பட்டு பிரிஞ்சது நம்ம வழி. அவ சொல்றதும் கரெக்ட் தான்ல. வேல்யூ தெரியாத உன்கிட்ட கார்த்தியை கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? சாதாரணமான எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுற புரிஞ்சுக்காம. அப்படி இருக்கிற பட்சத்தில் லைஃப் லாங் எது பண்ணாலும் எல்லார் மேலே இருக்கிற கோவத்தையும் அவன் ஒருத்த மேலே தானே காட்ட போகிறேன். இந்த இடத்துல எழுத்து பேசணுமோ அந்த இடத்துல எழுத்து பேச மாட்டேன். எல்லா டைம்லையும் அவன் கூட நிற்கிறான், அதை புரிஞ்சுக்க மாட்டேன். உனக்கு என்ன தேவை என்ன தேவையில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் இது வரைக்கும் செய்கிறான். ஆனால் அவன் எதுவுமே செய்யாமல் இருக்கும்போதும் அவன் தான் ஒரு சில விஷயம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை பைத்தியக்காரனாக தானே ஆக்கிட்டு இருக்க. ஃபேமிலியை விட்டு சின்ன வயசுலேருந்து பிரிஞ்சிருக்கான், திரும்ப ஃபேமிலி கூட சேர்ந்தான். பட் அந்த நிம்மதியை ஒரு டைம் கூட அவன் கண்ணில் நான் பார்க்கல. நான் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான், அவங்க அண்ணன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான். அதுவும் அவங்க அண்ணன் கூட இருந்தால் சொல்லவே வேணாம், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். சஞ்சய் ப்ரோ கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான், அவன் ஃபேமிலி கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான். பட் இப்போ எல்லாரும் அவன் கூட தான் இருக்கும், ஆனால் அவன் சந்தோஷமாக இல்லை. சூப்பரில். ஆக்சுவலி உன் லவ்வுக்கு யாருமே எதிரி கிடையாது. ரோஹித் ப்ரோ ஆகட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும், யாராகட்டும், இலக்கியா பழிவாகிறதாவே இருக்கட்டும். பட் கார்த்திக் நீ தான் வேணும்னு வீட்டில் போய் சொல்கிற பட்சத்தில், நீ கார்த்தி தான் வேணும்னு சொல்கிற பட்சத்தில் ப்ராப்ளம் எங்கேயுமே இல்லையே. மேரேஜ் பண்ணி தானே வைக்க போகிறாங்க. அப்போது இப்போ கேள்விக்கான ஆன்சர் கிடைக்கும். கார்த்திக் பவித்ரா லவ்வுக்கு யார் எதிரி? நீயே தான் எதிரி. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட கார்த்திகை நீ பேசியே கொண்டுருவ போலையே. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட லவ் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் வந்தால் லவ் இவ்வளோ தூரம் விலகி போகுமா? அது இப்போ ஒன்றை பார்த்து எனக்கு தெரியுது. அவள் சொல்கிற மாதிரி கார்த்திக் நீ வேணாம் தானே? வேணாம். நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரம் ஏதும் அவன் அறியவில்லை, என இருந்த போதும் அவன் எனது இல்லை. அரி ஓகே பேபி, போலாமா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, என் மீது காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா, நீ சொல்வாயா, நீ சொல்வாயா. என்ன பண்ணாட்டி இந்த சாங் பிடிக்கலையா? சரி வேற பாடுறேன்ன. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. சரி இதுவும் பிடிக்கலன்னா வேற பாடுறேன். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணை கண்ணே கில்லாதே, பெண்ணே புன்னகையில் இதயத்தை வெடிக்காதே. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் கஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன், ஆஹா அவனே வல்லலடி. மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. 100 அடி பழங்கை 6 அடியாக்கி சிற்பிகள் செதுக்கிய உருவமடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. சிச்சோ, என் பொண்டாட்டிக்கு 3 சாங் பாடியிருக்கேன், 3மே பிடிக்கலையா தங்கம்? நான் வேணா வேற பாட்டு பாடவா? என்ன விலை அழகே. இங்கே பாருங்க,
ஓ, பொண்டாட்டியை பார்த்ததுனால தானடி பாடிக்கிட்டே இருக்கேன். இது கூடவா புரியல? இங்க பாருங்க சார். ஆ சாரா? சார் அங்க என்ன நடந்துட்டு இருந்தது? நீங்க மட்டும் ஹாய் பை சொல்லிட்டு கிளம்புறீங்க. அதுவும் கிளைண்ட் மீட்டிங் தானே சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. இங்க என்னவோ பைக் எடுத்து வச்சுட்டு நிக்கிறீங்க. பைக்ல போகணும்னு ஆசை, அதான். கிளைண்ட் மீட்டிங்க? நான் தான் கிளைண்டு. என்னோட ஹெட்டே நீ தாண்டி. என் எஜமானி, என் மகராணி. ஸோ என் மகாராணி கூட தான் எனக்கு மீட்டிங்கு. சார் சொல்லுங்க எஜமானி. உங்களுக்கு இது கரெக்டா தோணுதா? இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோன்னா, கார்த்திக் மேலேயும் என் மேலேயும் சஞ்சய் கௌதமை தாண்டி அக்கறையா இருக்கிற ஒரு பர்சன் யாருமே கிடையாது, புரியுதா? கௌதம் எதுக்கு வந்தானோ அந்த வேலையை அவன் கரெக்டாக பார்ப்பான். சஞ்சய் எனக்கு பதில் உள்ள இருக்கான். அவன் என்ன நடக்கணுமோ என்னை விட பர்ஃபெக்டாக நோட் பண்ணுவான், புரியுதா? ஸோ லவ்வர்ஸ்குள்ள வர சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர சண்டை, இதுலெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு உனக்கே தெரியும். நான் சொல்லி உனக்கு தெரிய தேவையில்ல. அதனால நீங்க வாங்க, நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? யார்கிட்ட பைக்ல கூப்பிட்டு போறீங்க? யாருக்குங்க கால் பண்ணோம்? அதெல்லாம் நான் வர மாட்டேன். வரமாட்டியா? நீ வரியா வரலையா நான் கேட்கவே இல்லையே. பாடி அப்படின்னு மட்டும்தான் சொல்றேன். வீட்ல மாமாக்கு ஃபோன் பண்ணி வேணா பர்மிஷன் கேட்குறேன், கொடுப்பாரு, பார்க்குறியா? எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் இருக்கீங்கண்ணா. ஆமா. இங்க பாருங்க சார், நான் கீர்த்தனாவை வேற ஒரு ஃபைல் வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு எடுத்துட்டு வர சொன்னேன். அட 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 சூப்பர்ண்ணா. ஏன்? அது சும்மா சூப்பர். மச்சினிச்சி வரான்னு தெரிஞ்சிருந்தா கேன்சல் பண்ணிட்டு இருக்கலாம் பிளானை. பட் என் செக்யூரிட்டி கார்டு கிட்ட கேட்டு இன்னைக்கு தான் பிளான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ ரோஹித் பிரகாஷோட சேஃப்டி முக்கியம்ல. ஸோ அதனால செக்யூரிட்டி கார்டு இன்னைக்கு டைம் கொடுத்துட்டாரு. இந்த டைமுக்கு நீங்க வெளியில போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த டைமுக்கு வெளில போகலான்னா அது எனக்கும் பிரச்சனை, செக்யூரிட்டி கார்டுக்கும் பிரச்சனை. அதுவும் நீங்க கீர்த்தனா வராங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வெளில போறோம்னா. அது ஏன் போனோம்? பாரு செல்லம், வா நம்ம போலான்னு. இந்த சஞ்சய் பைக்ல நான் போறதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம்டி. அவங்ககிட்ட பர்மிஷன் ஆனதே பெரிய பாடாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது சும்மா சின்ன பிள்ளைத்தனமா ரீசன் சொல்லிட்டு இருக்காதடி. கீர்த்தனா ஃபைல் தானே எடுத்துட்டு வரா, ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு போக சொல்லு, போதுமா? இருந்தாலும் அவ ஃபர்ஸ்ட் டைம் வரா. இங்க பாருடி, கீர்த்தனா வரதுல எனக்கும் சந்தோஷம் தான். கீர்த்தனா வரான்னு என்ன வெல்கம் பண்ண விட போறியா, இல்ல ரோஹித் பிரகாஷோட மச்சினிச்சு வந்திருக்கான்னு என்னதான் சொல்ல விட போறியா? நீ தான் ரிசப்ஷன் வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. சார் நான் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும், நான் உங்க ஒய்ஃப்னு தெரிஞ்சுட்டா யாரும் என் கூட கரெக்டாக கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல என் மச்சினிச்சு ஆஃபீஸ்க்கு வரதை நினைச்சு நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதுவும் உன் தங்கச்சியா உள்ள வந்துட்டு என் கேபின்ல வந்து பேசினாலும் எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. ஸோ இங்க இருந்தாலும் மச்சினிச்சு கூட பேச முடியாது. அதனால இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்லாம் அப்டேட் பண்ணாம கிளம்பலாமா? அப்ப போறோமா? எங்க போறோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 பேரும் வெளியில போறோம், அதுவும் பைக்ல தான் போறோம். சார் இங்க வாயேன். ஏன்? இங்க வாடி. சொல்லுங்க. மேடம் என்ன பண்ணீங்க லாஸ்டா? நான் என்ன பண்ணேன்? நெட்வொர்க் கிஸ் இல்ல? அது அது சார் பேச ஆரம்பிச்சுட்டா மேடம்க்கு தான் பேச்சே வராது, திணறிடுவீங்க. அப்படியே இல்லைனாலும் சார் பேசிட்டார் அப்படின்னா சார் வாயடிச்சு போகிற அளவுக்கு நீங்கள் தான் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்களே மேடம். ஸோ பைக்கில் பின்னாடி உட்காந்து யோசிச்சுட்டே வாங்க வேறு எப்படி கிஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் சாரு பைக்கில் எப்படி கிஸ் கொடுக்குறதுன்னு கற்றுத்தரேன். என் அழகி, என் மகராணி, என் எஜமானி, என் தேவதை, என் ராசாத்தி, பைக்கில் ஏறுங்க. மாமா என்னடி போகணுமா? நீ மாமான்னு கூப்பிட்ற இந்த வார்த்தையை கேட்கறதுக்காகவே இந்த ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு நீயும் நானும் பீஸ்ஃபுல்லாக பேசணும்னா போங்க ஒரே ஒரு டைம் கூப்பிடேன். போங்க. நானா கூப்பிடும்போது தான் கூப்பிடுவேன், நீங்க கேட்டீங்கனாலாம் வராது. ப்ளீஸ்டாம்மா எனக்காக. என் எஜமானி ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்க. மாமு இன்னொரு டைம். மாமு. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில் மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. இவரு கவிதா ஏன் ஃபீல் பண்ற? என்ன மேடம், எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆபீஸ்ல, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டே இருக்க மாட்டேங்குது மேடம். இதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லான மைண்டை நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்மளுக்கு எல்லாரும் பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுன்னு. கரெக்ட் மேடம், கரெக்டுண்ணா. ஆனால் நீங்கள் ஏன் மேடம் டேபிள் மேலே உட்காந்துருக்கீங்க? ஏய் தண்டபாணி, ஆ மேடம், கால் மீ தனுஷ்.
வருமோ இதை மட்டும் தனுஷுக்கு யாராவது வாய்ஸ் மெசேஜ்லயோ இல்ல தெரியாம அவர் வீட்ல லெட்டரோ எழுதி போட்டு இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இந்த மாதிரி உங்க பேரை வச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் வேற மாதிரி லெட்டர் எழுதி அனுப்பி அந்த லெட்டர்ல நீ சாவற அளவுக்கு திட்டுவாருடா. மேடம் அவர் என்ன அவர் பேருக்கு காப்பி ரைட்டா வாங்கியிருக்காரு சொல்லுங்க. காப்பி ரைட் ஓனர் அவருன்ற மாதிரி பேசுறீங்க. தனுஷ்ன்ற பேரை யார் வேணாலும் வச்சுக்கலாம். அவர் தான் தனுஷ்ன்றதுக்காக அவர் பேர் தான் வச்சிருக்கேன் சொல்ல முடியாது. என் பேர் தனுஷ், நான் எனக்காக வச்சிருக்கேன். மேடம் நீங்க நம்ம பிரச்சனைக்கு வாங்க, அவன் கிடக்குறான். ரெடி பேசி முடிச்சிட்டு வரேன். எப்ப தனுஷ் சொல்லுங்க மேடம். நீ தான் இப்ப நல்லா வேலை பாக்குறியாமே. எஸ் ஒர்க்கெல்லாம் சரியான நேரத்துக்கு முடிச்சிடுறியா? ஆஃப் கோர்ஸ். என் டீமுக்கு வந்துடுறியா? முடியாது. அடே தனுஷ், இந்த வயசுல பேசினாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். அடே என் டீம்ல ஒருத்தவங்களும் தங்கமா இருந்திருக்கீங்கடா. நான் தான் தகரமா நினைச்சு உங்களெல்லாம் விட்டுட்டேன்னு. சூப்பர் மேடம். அடே நீங்களாம் என் கண்ணுக்கு ஒரு மாதிரி வெத்து வேட்டாவே தெரிஞ்சுங்கடா. ஓ ஓ மேடம். எல்லாரும் ஸ்கூல் டாப்பர் லெவலுக்கு தெரியுறீங்க. மேடம் பட் நான் காலேஜ் முடிச்சிட்டேன். ஆண்டா, ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்களாம் யாரு, உங்களோட அருமை என்னன்றத என்ன புரிஞ்சுக்கிட்டேன். ஓ மை காட், டூ லேட் மேடம். மேடம் இந்த இடத்துல ஒரு தத்துவம் சொல்லணும்னு தோணுது, சொல்லிக்கலாம். சொல்லுப்பா சொல்லு. நீங்க சொல்றதெல்லாம் இப்ப கேட்கற நிலைமையில தானே நான் இருக்கேன். டீம்ல இருந்தப்ப நீங்களாம் வாயை மூடலேன்னு யோசிச்சேன். இப்ப டீமை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களாம் எப்ப வாயை திறந்து பேசுவீங்க, உங்கள்கிட்ட மனசு விட்டு கல்ல 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 கல்லன்னு பேசலான்னு இருக்கேன்னு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க டீம்ல இருந்த வரைக்கும் நாங்க தக்காளி சோறா இருந்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. பட் நந்தினி மேம் டீமுக்கு போனதுக்கு அப்புறம் அது தக்காளி சாதம் ஸ்மெல் இல்ல, பிரியாணி ஸ்மெல்னு இப்பதான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு. ஏன்பா அப்படியே தக்காளி சாதமும் பிரியாணி ஒரே வாசனை தான்ப்பா வரும். ஆனா என்ன டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அததான் சொல்றேன். அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸை யார் கண்டுபிடிச்சி அந்த பிரியாணியை கரெக்டா கையாளுறாங்களோ அவங்களுக்கு தான் லெக் பீஸ்னா. டேய் இதுக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கா? மேடம் நான் அங்க இருந்த வரைக்கும் உங்க கண்ணுக்கு ஒரு டம்மி பீஸா தெரிஞ்சிருக்கேன். எக்ஸாக்ட்லிடா. பட் நான் இப்போ நந்தினி மேம் டீமுக்கு போனோடனே உங்க கண் பார்வையில ஃபோக்கஸ்ல நான் ஒரு மாஸ்டர் பீஸா தெரியுறேன். அப்படிதானே மேடம்? இதுக்கும் எக்ஸாக்ட்லி தானா பதிலு. இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வேலை கத்துக்கணும்னு நினைச்சப்ப உங்க டீம்ல இருந்தப்ப நீங்க என் கையை பிடிச்சி தூக்கி விடனால பரவாயில்ல, என் காலை பிடிச்சி இதுல கீழே போட்டீங்க. எல்லாம் பேசாதீங்க மேடம். நீங்க தம்பின்னு கூப்பிட்டாலும் தங்கன்னு சொன்னாலும் என்னால வர முடியாது மேடம். சாரிப்பா, அதான் சொல்றான்ல நீ தகரம் கிடையாது தங்கன்னு வந்துருப்பா. ஏன்னா என் டீமுக்கு இன்னைக்கு கூட ஒரு பிள்ளைய ஜாயினிங் கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைய பார்த்தாலும் அது என்ன என்ன வேலை வாங்கணும் தான் தோணுது. அது எனக்கு வேலை செஞ்சு கொடுக்குன்னு தோணலப்பா. நான் கூட பார்த்தேன் மேடம். ஆளு நல்ல வெள்ளக்கார புள்ள மாதிரி சூப்பரா இருக்குல்ல. டேய் அதுக்கெல்லாம் வாக்கப்பட்டு போயிடாத, அவ்வளவுதானே. ஏன் மேடம்? அதை பார்த்தா அடக்க உடக்கமான பிள்ளை மாதிரிலாம் தெரியல, ஒன்னு அடக்கி வைக்கிற பிள்ளை மாதிரி தான் இருக்கு. அவ அழகுக்கு வேணா நான் அடிமையாயிட்டு போறேன் மேடம். ஓ மை காட். சரிப்பா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். என்ன சொல்ற? என் டீமுக்கு வரியா இல்லையா? நந்தினி கிட்ட கேட்டு ஒன்ன மட்டுமாச்சும் என் டீம்ல மாத்திக்க நான் ட்ரை பண்றேன். அந்த புள்ள நல்ல கேரக்டர், கண்டிப்பா ஒன்னு எனக்கு தாரவாத்து கொடுத்துரும். நோ நெவர். ஆம்பா திப்பு தெரியாத இடத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை தியாகம் மேடம். ஓ திப்பு தெரிஞ்ச இடத்துல நான் காட்டுற வித்த கெத்து மேடம். கவிதை என்ன? ஆனா எல்லாரையும் விட்டுட்டு திரும்பவும் உங்க டீமுக்கு வர்றதுக்கு பேரு துரோகம் மேடம். கரெக்டுப்பா. கிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா மேடம்? நான் பேசுறதுல இப்ப புரியுதா? நீ பேசுறதெல்லாம் நல்லா இருக்கிறாசா, அதனாலதான் சொல்றேன் என் டீமுக்கு வானே. ஐயா தனுஷ், நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றீங்க. நான் வர மாட்டேன் மேடம். ஏம்மா கவிதா மேடம் வேணா. உங்களுக்கு எனக்கு இப்பதான் ஒரு சிஸ்டர் பாண்டிங் வந்திருக்கு, அதை வீணாக்கிக்காதீங்க. அவனாச்சும் டீசெண்டா பதில் சொல்லிட்டு போனா, நான் டீசெண்டாலாம் பதில் சொல்ல மாட்டேன் மேடம். நான் டீம்ல இருந்து வர மாட்டேன். ரைட் விடு. சரி நீ பேச வந்த கதையை பேசு. மேடம் அந்த டேபிள் போட்டுருக்கல அட்மின் கிட்ட, அங்க பிரச்சனை நடந்தது மேடம். அந்த ஸ்பாட்ல தான் எல்லாமே நடந்துச்சு. பட் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஸ்பாட் இதுதான் முக்கியமான இடம். அப்படியா? ஆமா மேடம். ரோஹித் சார் வெளியில வந்து பவித்ராவுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாரு. ஆனா பவித்ரா இந்த வாட்டி தப்பிச்சிட்டோன்னு கார்த்திக் சார் பவியை தான் லவ் பண்றாருன்ட்டு நம்மளுக்குலாம் தெரிஞ்ச விஷயம். நம்மளுக்கு மட்டுமா தெரிஞ்ச விஷயம், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் மேடம். ஆமா அண்ணா, இந்த வாட்டி நம்ம ஷாக் ஆக மாட்டோம். நீங்க வேற மேடம், இதையும் தாண்டி நிறைய ஷாக் இருக்குன்றாங்க. நீங்க என்னவோ பெருமை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம் சொல்லுமா. ரைட் சைடு போன பவித்ராவை காணோம். சரி லெஃப்ட் சைடு வந்த கௌதமியும் காணோம். சரி இருக்குன்னே தெரியல, ஸ்ட்ரைட்டா நந்தினி மாமா கூப்பிட்டு போனார் ரோஹித் சார், அவங்க ரெண்டு பேரையும் காணோம். ஐயோ. ஆனா இந்த ஆபீஸ்ல சஞ்சய்ஜின்னு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு மேடம். அந்த கேரக்டர் ரொம்ப நேரமாவே காணோம் மேடம். அது எந்த சைடு போச்சுன்னே தெரியல. ரைட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது எந்த பக்கம் போயிருக்கோம்? அதான் மேடம் தெரியல. மேடம் சொல்லு தங்கம். மேடம் கார்த்தி எங்க போயிருப்பான் பவித்ராட்ட சண்டை போட்டதுனால? அது அவர் ஒரு வீட்டில் தங்கியிருந்தாரு, அங்கதான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் இது நியூ என்ட்ரி? என்னம்மா வரும்போதே கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வரேன். யார் நீ? அது உங்களுக்கு தேவையில்லாத கொஸ்டின் மீரா மேடம். அவுட் ஆஃப் சிலபஸ், ஆன்சர் கிடையாது.
வரும்போதே அவுட் ஆஃப் சிலபஸா? மீரா மேடம், என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் மேடம். பாருமா, இங்க இருக்கிற எங்களுக்கே ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கும்பொழுது நீ வந்து தேவையில்லாத பிரச்சனையில தலையிடுறேன்னா சரி. உங்களுக்கு இப்போ எந்த கேள்விக்கு பதில் வேணும் சொல்லுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வியா? தெரிஞ்சா சொல்றேன். எங்க சொல்லு பாக்கும். நீங்க கேள்வி கேளுங்க. உண்மையாவே கார்த்திக் சரிங்க. அது ஒரு வீட்டில் தங்கியிருந்தாரு. நீங்க பவித்ரா மேடம் கிட்ட சண்டை போட்டாருன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஃபீல் பண்ணா அங்கதான் போயிருப்பாரு. அப்ப பவித்ரா எங்க போயிருப்பா? பவித்ரா சண்டை எதுக்காக போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி கார்த்திக் சார்ட்ட சண்டை போட்டதுனால தப்புன்னு தெரிஞ்சிருந்தா கார்த்திக் சாரை தேடிட்டு தான் போகணும். ஓ மை காட். இந்த பவித்ராவுக்கு நந்தினி மாமா ரோஹித் சார் அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது சார் ஏதோ பேசினாரு. அப்ப திடீர்னு பவித்ரா எங்கேயோ போனா. ரோஹித் சார் ஏதாவது க்ளூ கொடுத்துருப்பாரு. அதை தேடி போயிருப்பாங்க. மேபி இருக்கலாம். கௌதம் ஆஃபீஸ்க்கு கோவமா வந்தானே, ஏன் வந்தாரு? அது நான் தான் இங்க நடந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் பண்ணான். பிரச்சனை என்னன்னு சொன்னேன். அப்போ இலக்கிய மாமா திட்டம் வந்திருப்பாரு. அது எப்படி? அது கார்த்திக் சார் பவித்ரா சண்டை அப்படின்னா அதுக்கு காரணமா இலக்கியா மேம் தான் இருப்பாங்க. இப்போ இலக்கியா மேமோட ஹஸ்பண்ட் கௌதம் சார். அப்படி இருக்கிற பட்சத்துல ஃப்ரெண்டு மேல இருக்கிற பாசத்துல திட்டம் வந்திருப்பாங்க. அப்ப ரோஹித் சார் நந்தினி எங்க? கிளைண்ட் மீட்டிங்னு வெளில போயிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன, ஷோர் இந்த ஆஃபீஸில் இந்த எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு ஒரு கேரக்டர் பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கு. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம். மிஸ்டர் பிளாக். எப்படி எப்படி? அது அப்படிதான். நடக்கிற பிரச்சனை தானா விட்டா அதுவே சரியாயிடும். நீ வெளியில போய் பார்க்காத அப்படின்னு ரோஹித் சார் சொல்லியிருக்கலாம். அதனால மிஸ்டர் பிளாக் எங்கேயாவது ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஆமாம்ல. எஸ். நீ யாருமா? அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. அடுத்த லைன் என்ன அப்புறட்டா கட் பண்ணு. ஆபீஸ்ல இருக்கிற கேரக்டர் யாரான்னு தெரியல. இதுல நியூ என்ட்ரி. அதுவும் ஆபீஸோட மொத்த ஜாதகத்தையும் புட்டு 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 வச்சுட்டு போகுது மேடம். இல்ல இல்ல, நம்ம மயக்கடிச்சலாம் விடக்கூடாது. இந்த கேரக்டர் யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சா தெரியணும்னா எனக்கு மயக்கம் வருது.